காரியங்களை செய்கிறவரே, ஹalleluya, ஹalleluya.
சமத்தை காத்திருந்து ஜெயிக்கும் போது விடுதலை கண்டு காண செய்கிறவரே, விடுதலை காண செய்கிறவரே. ஓடிக்கொண்டிருக்கிறோம். புயல் காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. அடைய வேதனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தோல்விகள் சூழ்ந்திருக்கிறது. எழுத்துங்கள் சூழ்ந்திருக்கிறது. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೈಯಾದ ದಿವಸಗಳು, ಅನೇಕ ಕಷ್ಟದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆಗುತ್ತಾಗಿ ಅದು ನೀನು ನಂಬಿರುವಂತವಲ್ಲಿ ನೀನು ನನ್ನ ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿ ನನ್ನ ಕರಡಿಯಿಂದ ನಡೆಸುವ ದೇವರು ಕರ್ತನೆ. ದೇವರೇ, ಯುವಸಭೆಯನ್ನು ನಡೆಸುವ ದೇವರು ಕರ್ತನೆ. ಹಾಗಾಗಿ ನಡೆಸುವ ದೇವರು ನನ್ನ ಕುಟುಂಬ ನಡೆಸುವ ನೀನು ಶಕ್ತನಾಗಿದ್ದೀಯಪ್ಪ. Hallelujah. When you walk in the family, we are walking the different way, and walking the death. We will fear no evil. I will never leave you, Lord. Never forsake you, Lord Jesus. வாழ்க்கை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. குடும்பத்தை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. அன்றைய நாள் செய்யணும், நமக்காக ஓடணும், மகா ஊழியர்களை செய்யணும் அப்பா. Hallelujah. எத்தனையோ சூழ்நிலைகள் கேட்டீங்க, ஊழியக்காரருடைய சாட்சி கேட்டீங்க. நெருக்கமான சூழ்நிலைகள் கடந்து போனாலும் இந்த ஊழியத்தை விடாதபடி ஓட முடியாது. தேவனை நாள் கருத்து செய்த தேவனை உங்க வாழ்க்கையில் அதே போல நன்மையை கண்டு செய்கிறவர்கள். எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலை வந்தாலும் உன்னை கைவிடாத தேவனை கண்டு உன்னை கவர்ந்து நடத்தினவர். இனிமேலும் அவன் நடக்க அவர் வல்லவராயிருக்கிறார்கள்.
கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த கால வேளையில நாங்கள் மனிதர்கள் ஆண்டவரை, பேசுகிறவர் நாங்கள் அல்ல, நீங்க மாத்திரம் எங்க மத்தியில ஆண்டவரை பேசணும். உம்முடைய மெல்லிய வார்த்தைக்காய் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பலவீன மண்பாண்டங்கள் ஆண்டவரை, பாவம் செய்த பிள்ளைகள் ஆண்டவரை, பேச தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, உம்மிடத்துல கெஞ்சி கேட்கிறோம். இந்த கால வேளையில இந்த திருச்சபைக்கு ஆண்டவரே, நீங்க எதை கொண்டு பேச வல்லவராயிருக்கிறீர் என்பதை அறிந்து அந்த வார்த்தைகளை கனப்படுத்த ராஜா, நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். எங்களை தாழ்த்தி கொள்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நாம் ஆத்மீக ஆகாரத்திற்கென்று தெரிந்து கொண்ட பாடம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா. நாம மாறி போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம மாறிவிடலாம், ஆனால் அவர் மாறாதவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தானியேலின் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 21 வாசிக்கப்படும் பொழுது நேபகாத் நேச்சார் கண்ட சொப்பனம் அங்கே நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜா கேட்கிற காரியத்தை சொல்லுவதற்கு இந்த பூமியில யாரும் இல்லை. இந்த 2வது அதிகாரத்துல 10வது வசனத்துல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த நேபகாத் நேச்சார் என்ன செய்தார் என்றால் 13வது வசனத்துல பார்க்கிறோம். யாரும் சொல்ல முன்வரவில்லை. ஜோஷியர், மந்திரவாதிகள், இன்னும் இருக்கிறவர்கள் யாரெல்லாம் சொல்லுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய சொப்பனத்தை. ஆனா ஒருத்தரும் சொல்ல முடியல. எல்லாரும் நான் கொலை செய்து விடுவேன் என்று சொல்லப்படுகிற 13வது வசனத்துல நாம் அதை வாசிக்கிறோம். அதே போல கூட தேவ சமூகத்துல 21வது வசனத்தை நம்ம வாசிக்கப்படும் பொழுது வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். காலங்களையும் சமயங்களையும், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தேவ சமூகத்துல காலத்தையும் சமயத்தையும் தேவன் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் இங்க பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்திலே காலங்களை மாற்றுகிற தேவன், நம்மையும் மாற்றுகிறவர். ஆனால் ஒன்று, நம்ம மாறி போகலாம், காலங்கள் மாறலாம். எல்லாரும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று பிரசங்கி ஞானி ரொம்ப தெளிவாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆகையினால ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அவர். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா. ஆகையினாலதான் வேதத்துல என்ன சொல்லப்பட்டது, நீ நானும் மாறிடலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 8வது, நேற்றும் என்றும் அவர் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார். வாசிக்கலாமே. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதும் பொழுது நம்ம மாறி போகலாம். 13வது அதிகாரம் 8வது வசனத்துல அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்ம மாறி மாறி போயிடுவோம். ஏன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம விசுவாசத்துல நிலைத்திருப்போம். ஆரம்பத்துல கொண்ட அந்த விசுவாசத்தை விட்டு மாறி விடுவோம், பின்மாற்றத்துல போய் விடுவோம், எத்தனையோ காரியங்களில மாறி போகிறோம். ஆனால் ஆண்டவர் மாறாதவர். அல்லேலூயா. நாம மாறிடலாம் ஐயா, நம்முடைய விசுவாசம் குறைந்து போகலாம். ஆனால் தேவன் அவர் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார். உன்னை என்னையும் மாற்றி இந்த விசுவாசத்துல ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால முதலாவது வார்த்தைக்கு நேராக இந்த நாளில நம்ம கடந்து போகலாம். மாற்றுகிறவர், நம்முடைய துக்கத்தை அவர் மாற்றுகிறவர். ஐயா, இந்த உலகத்துல எல்லாருக்கும் நமக்கு துக்கம் உண்டு, இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த துக்கத்தோடு ஆண்டவர் நம்மை விட்டு விடுகிறாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். அல்லேலூயா. இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மதில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு துக்கம் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையில துக்கம் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையில உண்டு. ஊழியம் சாதாரணமா வந்து விடாது, ஊழியத்துல சாதாரணமா நிற்க முடியாது. பல போராட்டங்கள் உண்டு, பல உபத்திரவங்கள் உண்டு. என் தகப்பனார் பட்ட பாடுகளை நாங்க பார்த்திருக்கிறோம், அந்த உபத்திரவத்தை பார்த்திருக்கிறோம். ஆகையினால
அதிலிருந்து தான், உபத்திரவத்தின் குகையிலிருந்து தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த நெருக்கடியை நாங்க ரொம்ப சந்தித்திருக்கிறோம். நாட்கள் வரும், ஒரு விரிவான ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல கர்த்தர் கொடுக்க போறாரு. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. நான் இருக்கும் போதே அதை யோசித்தேன். எவ்வளவு நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளிலே என் நெருக்கத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்று யோனா சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளை, நாட்கள் வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நெருக்கத்தை மாற்றுவார். எங்களுக்கு அங்க இப்போ நெருக்கம் தான், இடம் இருக்குது. ஆனா இன்னும் அதுக்கு சரியான ஒரு பெர்மிஷன் வாங்கி இன்னும் விரிவாய் கட்டுவதற்காக நாங்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாட்கள் வரும்போதெல்லாம் கர்த்தர் ஆத்துமாக்களை ஆசீர்வதித்து அவர் கொண்டு வருகிறவராயிருக்கிறார். அவர் ஏற்ற காலத்தில் அதை செய்வார். ஆமென். அதை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய துக்கத்தை அவர் மாற்றுகிறவர். யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல, உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். ஆமென். சொல்லுங்க, கையை வைத்து ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம துக்கம் இல்லாமல், ஆண்டவரே எனக்கு ஒரு துக்கமும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நல்ல சம்பாதிக்கிறேன், நல்ல எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம், ஒரு துக்கம், கண்ணீர், வேதனை உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை, இது சொல்லுகிற இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாரு. நல்ல கவனிங்க. மெய்யாகவே, பொய் இல்ல. நல்ல கவனிங்க. இது நம்ம ரொம்ப பிரதர் பிராமிஸா பிரதர் சொன்னதான் சிலர் நம்புவாங்க. அப்ப இல்லைனாக்கா சத்தியமா அப்படின்னாக்கா, இது மெய் என்றால் எல்லாம் அந்த அர்த்தம் தான். பொய் இல்ல, மெய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 முறை இதை சொல். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். ஒரு நாட்கள் வரும் பொழுது அப்படிப்பட்ட சோதனைகளை நாம் சந்திக்கிறோம். ஆனாலும் உலகமோ சந்தோஷப்படும். அந்த நேரத்துல நல்லா கவனிச்சுங்க. விசுவாசத்தில் இருக்கும் பொழுது நம்மை பார்த்து பொறாமைப்படுவாங்க, எல்லாம் படுவாங்க. நன்றா இருக்கிறாங்களே, எல்லாவற்றையும் விட்டு விட்டார்களே, குடியை விட்டுட்டாங்களே, பாவத்தை விட்டுட்டாங்களே, ஆண்டவரை ஆராதிக்க போறாங்களே, பிளஸ்ஸிங்கா இருக்கிறாங்களே, ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருக்கிறாங்களே ஜனங்கள். ஆண்டவரே பிரிய உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே வரும் பொழுது இந்த உலகம் என்ன செய்யும்? நிச்சயமாகவே நமக்கு விரோதமாக எழும்பும். நீங்கள் புலம்புவீர்கள், உலகமோ அந்த நேரத்தில் சந்தோஷப்படும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் துக்கப்படுவீர்கள் அந்த நாட்களில. ஆனாலும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தால், ஆதியாகமம் புத்தகத்தில் 21வது வசனத்தை வாசிக்கப்படும் பொழுது, ஆகார், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 19வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆகாருடைய நிலைமை, அவருடைய துக்கத்தை நாம் பார்க்கிறோம். ஏன் துக்கப்படணும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அவர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக தன் பெற்றதான அந்த பிள்ளையை, சாராள் பெற்ற பிள்ளையை அற்பமாய் எண்ணி பரிகாசித்தபடினால, இதெல்லாம் தேவனுடைய ஒரு தீர்மானம் என்பதை முதல்ல நீ நானும் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இங்க பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய 21:9 கூட வாசிக்கலாம். பின்பு எகிப்து தேசத்தாளாக ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகளையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்கிறது வார்த்தைகளை, இதை யார் சொன்ன வார்த்தை என்பதை நாம் இங்க பார்க்கிறோம். எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களை நாம் இங்க பார்க்கிறோம். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் அவருக்கு, ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கமா இருந்தது. இருந்தாலும் வாசிக்கலாம் 12வது வசனம். அப்பொழுது
ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமா இருக்கலாம். ஏன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உனக்கு துக்கமா இருக்கலாம். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதையெல்லாம் கேளு. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேரு நம்ம பிரதருங்க வீட்டுக்காரர் சொல்றதை கேட்கிறோம் எனக்கு தெரியாது. சிலர் நல்லா கேட்குவாங்க, நல்லது, ஏன்னா அவங்க கொடுக்குற அட்வைஸ் கூட கரெக்ட். ஆனா ஆண்டவரே சொல்றாருங்க, நம்ம சொல்லல, இவங்க தனியா சொல்லல சகோதரிங்க. ஆண்டவரே என்ன சொல்றாரு ஆபிரகாமுக்கு, அந்த அம்மா சொல்றத போல கேளப்பா. ஆனா சொல்லுகிற அந்த வார்த்தை துக்கமா தான் இருந்தது அவருக்கு. என்ன பண்றது, எல்லாமே அந்த அம்மா வாயிலே சொன்னாங்க. திரும்பி அந்த அம்மா வாயிலே இந்த வார்த்தை சொல்றாங்க. அவங்க தான் அந்த அடிமை பெண்ணை கொடுத்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவரு எங்க இருந்தார் பாவம். ஆனா நல்லா கவனிங்க, சந்ததி இல்ல. அந்த நாட்களில் அப்படி ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் இங்க என்ன பார்க்கிறோம், அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படி செய்ப்பா என்ற ஒரு வார்த்தை. அதற்கு ஆதலால் சாராள் உனக்கு சொல்லுதெல்லாவற்றையும் கேள், அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடினால அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் துருத்தியும் தண்ணீரை எல்லாத்தையும் எடுத்து தோல் மேல வச்சு அனுப்பிட்டாரு. நல்ல பெயர்செபா வனாந்தரத்துக்கு போய்விட்டாங்க. அதெல்லாம் தீர்ந்து போய்விட்டது. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு என்ன செய்தார்கள், அழுதார்கள். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆண்டவர் ஆகாரின் குரலை கேட்கல. அங்க என்ன சொல்றாரு, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன்றாரு. நல்லா உங்க வேதத்துல வாசிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாரு. நல்ல கவனிங்க, ஆகாரின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாரு, அழுகையை கேட்டாரு, இல்லைன்னு சொல்லல. அங்க பிள்ளைக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறத பாக்குறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டே, எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க. பிரின்ஸ், ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருக்கட்டும். ஆண்டவரே பாரு, பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். 127வது சங்கீதத்துல 4வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப அந்த பிள்ளைகளை நம்ம எப்படியெல்லாம் வளர்க்கணும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இங்க ஆகாரின் அழுகையை ஆண்டவர் கேட்கல, பார்த்தாரு, தேவதூதனை அனுப்பினாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாரு. அது அழுது கொண்டிருக்கிறது. அங்கே தண்ணீர் இல்லை, அப்பம் இல்லை, துருத்தில எல்லாம் கடந்து போய்விட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? அப்போ கேட்கிறாரு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை நோக்கி கூப்பிட்டு, நீ பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டாரு. அப்ப அங்க நல்ல தெளிவா இருக்குது. ஆகார் அழுதார்கள், நல்ல கவனிங்க. பிள்ளையும் அழுகுது. அம்பு பாய்கிற தூரத்துல அவள் கடந்து போய் ஓ என்று சத்தமிட்டு அழுகிறாள். தண்ணீரும் இல்ல, அப்பவும் இல்ல, எல்லாம் தீர்ந்து போய்விட்டது. இனி பிள்ளை சாக போகிறது. இனி நானும் என்ன செய்ய போறேன் இந்த வனாந்தரத்துல? ஐயா, அவள் காண்கிறேன் என்று பெயரை வைத்தவள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை வனாந்தரமாயிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் கடந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த வனாந்தரத்தில் கூட நான் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. போட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஏசாயாவின் புத்தகத்துல நாம் அதை வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகையினால வனாந்தரத்தில் கூட தேவன் நமக்கு ஆறுகளை உண்டாக்குறவராய் இருக்கிறார் என்பதை முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வனாந்தரமான வாழ்க்கையில யாரும் இல்லையே என்று நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இப்படி வனாந்தரத்திலே
குடியிருந்து வில்வித்தைக்காரனானா பிறப்படி எல்லாம் ஆசீர்வாதமானா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த கண்ணீரை ஆண்டவர் அங்கே துக்கத்தை கண்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். குழந்தை இல்லையே என்று ஒரு பெரிய பெண்ணினாள் அன்னாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே பரிகாசித்த ஒரு காரியங்களை பார்க்கிறோம். இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அவள் யாரிடத்திலும் போகவில்லை, ஆண்டவரிடத்தில் மாத்திரம் அழுது கெஞ்சுகிறாள், கேட்கிறாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை நீர் கொடுப்பீர் என்றால் அதை தேவனுக்கென்று நல்ல முதல்ல தெளிவா கேட்கல ஆண்டவரிடத்துல. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நல்ல தெளிவா கேட்டு அதை கர்த்தருக்கென்று கொடுத்தாள். பின்னால 5 பிள்ளைகளை ஆண்டவர் அந்த மகளுக்கு கொடுத்தார். அண்ணாள் ஆமென் அல்லேலூயா. நீ ஒன்று கேட்டா அவரு உன்னோட உங்களை விட்டுடுறதுல, அவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியோ தேடுங்கள், அப்பொழுது கொஞ்சம் கூட்டிங்க, நல்ல கூடி. நான் அப்படிதான் சொல்றது. அவர் என்ன பண்ணுவாரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவரே கூட்டி கொடுப்பாரு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால கழிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. ஆகையினால துக்கத்தை அவர் மாற்றுகிற தேவன். தாவீதுக்கு மனம் இறங்கினார். அவன் துக்கப்படும் பொழுது, அவன் வேதனைப்படும் பொழுது சங்கீதம் 31:9 நாம் இதை வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு ஆண்டவர் இறங்கி நிலையான ஒரு வீட்டை அவனுக்கு கட்டி கொடுத்தார் அல்லவா? தாவீதினுடைய பாவத்தை மன்னித்தார் அல்லவா? பச்சைப்பாரிடத்தில் அவன் பாவம் செய்யும் பொழுது சங்கீதம் 51:9 நாம் இதை வாசிக்கிறோம். தேவரே, என்னை பாவத்தில கர்ப்பம் தரித்தேன், என் பாவத்தை எல்லாம் மன்னியும் என்று அவன் கெஞ்சினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் இந்த முதல்ல நம்ம பார்க்கிறோம், நம்முடைய துக்கங்களை அவர் மாற்றி சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா. எப்போ நம்முடைய துக்கத்தை அவர் நினைக்கிறாரு. நான் ரொம்ப துக்கப்பட்டிருக்கிறேன் வாலிப நாட்களில. நான் இந்த இடத்துல ஆர்மியில இருந்து நான் கடந்து நானாகவே அதை வெளியே போக வேண்டும் என்று அவர்களிடத்துல கேட்டு வெளியே போன பிறகு ரொம்ப துக்கப்பட்டேன். நான் என்னடா அது நல்ல வேலை ஆண்டவர் கொடுத்தாரு, நம்ம விட்டுட்டு போறோமே. ஆனா தேவ தீர்மானம், அதெல்லாம் ஊழியத்துக்காக கர்த்தர் நடத்துறாரு. தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நம்மை தெரிந்தெடுக்கிற தேவன். அதனால நம்ம அந்த நேரத்துல கவலைப்பட்டிருக்கலாம், நல்ல கவனிங்க, துக்கப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனா கவலைகளையும் துக்கங்களையும் மாற்றுகிற தேவன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிற தேவன். நாட்கள் வரும் பொழுது எல்லாவற்றையும் எல்லாம் மாற்றி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென் அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நாங்க ஊழியத்தில் நிற்கிற ஒரு ஆசீர்வாதம். இதை தவிர வேற ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. அவருடைய தீர்மானம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் கைவிட்டாரு, ஆகார் நினைச்சிருக்கலாம் அவ்வளவுதான், கர்த்தர் என்ன கைவிட்டாரு, எங்க வீட்டுக்காரர் என்ன கைவிட்டாரு, கொண்டு வந்து இந்த காட்டுல என்னை விட்டு இந்த வனாந்தரமான வாழ்க்கையில விட்டு போய்விட்டார் என்று அந்த அம்மா நினைத்திருக்கலாம். கர்த்தர் பிள்ளையை நோக்கினாரே, பிள்ளைய பார்த்தாரே, அழுகையை பார்த்தாலே, அவருடைய வேதனையை பார்த்தார்களே, தாய் தகப்பனுடைய வேதனையை பார்த்தாரே, தாயினுடைய கண்ணீரை ஆண்டவர் கேட்டாரே. ஆமென் அல்லேலூயா. அந்த தாயின் கண்ணீரில் தான் நாங்கள் நிக்கிறோங்க. நீ நிக்கிறீங்க, நீங்க விசுவாசமா இருக்கிறீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுது, உன் தாய் தகப்பனை என்ன செய், கனம் பண்ணு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக அந்த வார்த்தைகளை சொல்றாரு. அதனால நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்களா இருக்கு. 2வது காரியம், புலம்பலை அவர் மாற்றுகிறவர். முதல்ல துக்கத்தை மாற்றுகிறவர், 2வது புலம்பல். இங்கே என்னாகும் 13வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கப்படும் பொழுது, தேசத்தை சுற்றி பார்க்கத்தக்கதாக 40 நாள் ஆகிவிட்டது. நல்ல கவனிங்க, வந்தவங்க எல்லாம் துர்ச்செய்தியை அறிவிக்க வந்துட்டாங்க. ஏன்னா ஐயோ அந்த தேசத்துல நாங்க போய் பார்த்தோம், அங்க எப்படி இருக்கிறாங்க, ராட்சதம் மாதிரி இருக்காங்க எல்லாரும். பிரியமான என்னாகமும் எடுக்கலாம் 13வது அதிகாரம் 25வது வசனம் 13 and 25 வாசிக்கலாம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் பாரான் வனாந்தரத்தில்
சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். ஆனா அங்க இருக்கிற ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னா பயங்கரமான ஜனங்களா இருக்கிறார்கள். 26வது வசனத்துல எல்லாம் நாம் வாசித்து பார்க்கப்படும் பொழுது, இந்த பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற அங்க வழுந்த பொழுது பிரியமான அவர்கள் மோசையை நோக்கி, எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அதனுடைய எல்லாம். ஆனாலும் 28வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரப்பணிகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அவங்கள நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப பலவான்கள் 31ல வாசிக்கிறோம். அவங்க போய் வந்த மனிதரோடு நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலாம் பலவான்கள். நல்ல கவனிங்க ஐயா, 12 பேரை அனுப்புறாங்க. 13வது வசனத்துல என்னாகமம் 13:1 நீங்க வாசித்து பாருங்க. அங்கே 13 காரியங்களை, பெயர்களை நம்ம அங்க பார்க்கிறோம். அங்கே 10 பேர் துர்ச்செய்தியை சொன்னார்கள். அப்போ எல்லாருக்கும் புலம்பலாய்விட்டது. என்னையா நாங்க எகிப்திலே அங்கேயே நாங்க மடிந்து போயிருப்போம், இந்த மோசே எங்களை கொண்டு இப்படி வழி நடத்துகிறது, நாங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போறேன்னு ஏமாற்றினீர்களே, இப்பொழுது அவங்க போயிட்டு வந்தாங்களே. 10 பேரை சொல்றத கேளையா. நல்ல கவனிங்க, 10 பேர் இங்க நல்ல பாருங்க. 13வது வசனத்துல 5வது வசனத்துல 4வது வசனத்திலிருந்து நீங்க பாருங்க. அங்கே போடப்பட்டிருக்கிற வார்த்தை பார்க்கிறோம். 2வது வசனத்தையும் பாருங்கள். 3வது வசனத்துல அது தனியா வச்சிடுங்க. அந்த ஒரு பக்கத்துல அங்கே காலை அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். திரும்ப 8வது வசனத்துல அங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது, நூனின் குமாரனாகிய ஒசேயா என்று அவனுக்கு பேரு, அங்க யோசுவா. நல்ல கவனிங்க. ஆகையினால காலேப்பும் யோசுவா 2 பேரை தவிர இந்த 10 பெயர்கள் அப் டு இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது 15 வரல நீங்க வாசித்து பாருங்க. அந்த கோத்திரம் 12 கோத்திரம் அங்க இருக்குது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க. நம்பர் 4ல இருந்து 4வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரலாம் 12 கோத்திரம் போடப்பட்டிருக்கிறது. அதுல 6, 8 தனியா பிரிச்சிடுங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. ஆகையினால தேவ சமூகத்துல 8வது வசனத்தில் இருக்கிறவர்களையும் 6வது வசனத்தில் இருக்கிறவர்களையும் அவங்க 2 பேரும் தான் போயிட்டு நல்ல கவனிங்க. அவங்க சொல்ற வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. 13வது வசனத்துல 30வது வசனத்தை யாராகிலும் வாசிக்கலாம். என்னாகமம் 13:30. நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம். 14வது வசனத்துல 6வது வசனம், தேசத்தை சுற்றி பார்த்தவர்களின் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்ராயிம் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்கள். ஏன்னா அங்க போயிட்டு வந்தையா, அந்த தேசம் மிகவும் நன்றா இருக்கிறது, அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும். இவங்க நற்செய்தி சொன்னார்கள், இந்த 10 பேரும் துர்ச்செய்தி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் அவங்களுடைய உள்ளம் துக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளில பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல அந்த கீழ்ப்படுகிற ஜனங்களை ஆண்டவர் கொண்டு போனாரு. கீழ்ப்படியாதவர்களை அங்கே கொண்டு போக முடியவில்லை. ரூத்தின் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். ரூத் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல அங்கே நகோமி புலம்பி அழுதாள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால எத்தனையோ கசப்புகளை இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம். யாத்ராம் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை 15வது அதிகாரம் 23, 25 எல்லாம் வாசித்து பாருங்க. ஜனங்கள் அந்த 15வது அதிகாரத்துல தம்பூர் எடுத்து நல்ல வாசித்து, இப்ப நம்ம எப்படி காலையில அருமையான துதி பாடலை கர்த்தருக்கு ஏறெடுத்தோமோ அப்படி ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றி போட்டார் என்று சொல்லி பாடினார்கள். ஆனால் 3 நாளில ஆண்டவரை மறந்து விட்டார்கள். ஏன்னா தண்ணீர் இல்ல,
வனாந்தரத்துல வந்தார்கள். பிரியமான, நேரம் இல்லை, நான் அதனால அப்படியே வசனத்தை சொல்லி கடந்து போறேன். அங்கே போகும் பொழுது அதை பருகலாம் என்று 15:23 யாத்ராகமத்துல எடுத்தா தண்ணீர் கசப்பா இருக்கிறது. புலம்பல் என்றால் புலம்பல். எப்படியாயிலும் மோசே அவர்களுக்கு விரோதமா கல்லெறிந்து கொண்டு போட்டு விடலாம், நாங்க அங்கே செத்து போயிருப்போம், எங்களை கொண்டு வந்தீங்களே, தண்ணீர் இல்லை. இப்பதான் பாடினீங்க, எகிப்தியரை ஆண்டவர் கடலில் மூழ்கடித்தாரு, எல்லாவற்றையும் பண்ணினாரு, ஆனா இதுக்குள்ள இப்படி மறந்துட்டீங்களே, அப்படி ஆண்டவர் நினைத்திருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் மோசையோடு பேசினார். எல்லாம் முறுமுறுத்தாங்கயா, அற்பமான தண்ணீருக்காக முறுமுறுக்கப்படும் பொழுது ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். 25வது வசனத்துல யாத்ராகமம் 15:25 யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்து அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமாய் விட்டது. மதுரம், நல்ல கவனிங்க. மலையாளத்துல மதுர சக்கரை சொல்லுவாங்க இல்லையா, இன்பம், நல்ல கவனிங்க, இனிப்பாய் விட்டது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையா தான் இருக்கும். நகோமியுடைய வாழ்க்கையில பெரிய கசப்பு. ஏன்னா என் பேரு இன்பம், நல்ல கவனிங்க, நகோமி என்றால் இன்பம், சந்தோஷம், சமாதானம். ஆனா அவள் சொல்லுகிறாள், என்னை அப்படி யாரும் அழைக்காதீங்க, என்னை மாறாள் என்று. இங்க வனாந்தரத்துல வரும் பொழுது அந்த மாறாள், அந்த கசப்பு, நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மாற்றி கொடுத்தது போல இந்த நகோமியுடைய வாழ்க்கையில சொல்ல வேண்டிய எத்தனை காரியங்கள் இங்க பார்க்கிறோம். 1வது அதிகாரம், ரூத் புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை கூட கொஞ்சம் வாசிப்போம். ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 20வது வசனத்துல, என்னை தயவு செய்து யாரும் நகோமின்னு கூப்பிடாது. ஏன்னா நகோமி என்றால் இன்பமானவள், சந்தோஷமானவள். நல்ல கவனிங்க. இப்ப நான் துக்கத்தோட, இப்ப நான் கசப்போட வந்திருக்கிறேன். என்னுடைய 2 குமாரர்களை இழந்து விட்டேன், என்னுடைய வீட்டாரையும் இழந்து விட்டேன், 2 மருமக்களை மாத்திரம் ஆண்டவர் என்னுடைய கரத்துல கொடுத்திருக்கிறாரே, அவர்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி துக்கத்தோட மறுபடியும் அவள் திரும்பி வந்த காரியங்களை பார்க்கிறோம். வாசிக்கலாம். நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர செய்தார். நீங்கள் என்னை நகோமி என்று கூப்பிடாதீங்க. நல்ல கவனிங்க, கசப்பு நம்முடைய வாழ்க்கையில. நகோமி 1வது அதிகாரம் 13வது வசனத்துல நகோமி புலம்பி அழுதாலாம். ஐயா, நம்முடைய அழுகையும் நம்முடைய புலம்பலையும் கர்த்தர் மாற்றுகிறவர். கடைசியில நகோமியை அவர் எப்படி ஆசீர்வதித்தார்? 4வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். இப்பொழுதும் என்னுடைய புலம்பலை அவர் மாற்றினார். நீ அழுது கொண்டிருக்கலாம், துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், அவைகளை மாற்றுகிற தேவன் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த கால வேளையில ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த திருச்சபைக்கு ஒருவேளை கொடுத்த நோக்கம் இருக்கலாம். எனக்கு இந்த ஒரு நோக்கத்தோடு கூட இதை நீ போதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது. வாசிக்கலாம். 4:14. சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு என்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய, ஏனென்றால் அவர் புலம்பலாக விடவில்லை, அவர் துக்கத்தோடு இருக்கும்படியாக விடவில்லை. ஆகாரையும் ஆண்டவர் சந்தித்த தேவன் இங்க இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகத்தக்கதாக அவர் ஏற்ற காலத்தில் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் இங்க பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எல்லாருடைய புலம்பலை, எல்லாருடைய துக்கத்தை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய துக்கங்களை அவர் மாற்றுகிறார். ஏன் என்று சொன்னால், நாம
எத்தனையோ காரியங்களில துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், வேதனை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாம் எந்த ஒரு சந்ததியா இருக்கிறோம் என்று சொன்னால், நாம தேவனுடைய பிள்ளைகளா இந்த உலகத்துல வாழ்கிற நமக்கு எல்லாருக்கும், ஐயோ என்ன அப்படி நீங்க சொல்லாதீங்க, நல்லா கவனிங்க, நான் செத்து போயிருந்தால் நலமாயிருக்கும், நாம் அடிந்து போயிருந்தால் நலமாயிருக்கும் என்று கதறின எத்தனை பரிசுத்தவான்களை இங்க நம்ம பார்க்கிறோம். யோனா வாழ்க்கையில சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அவர், நான் செத்து போறேன், ஐயா ஊழியத்துல எவ்வளவு பிரச்சனை வரும், இப்போ அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா உடனே ஆண்டவர் யோனாவை காட்டுறாரு. அவன் அப்படிதான் சொல்லின்னு இருந்தான். அவனை விட்டுமா, நாங்க விடல, ஊழியம் செய்யாத ஓடிடுறான்னு சொன்னமா? இல்ல, அவன் நினைச்சான் என்னை எடுத்து சமுத்திரத்துல போட்டு விடுங்க, பிரச்சனை எல்லாம் மாறிவிடும் என்று அவன் நினைத்தான். ஆனா ஆண்டவர் அதற்காக நம்மை அழைக்கவில்லை. இந்த கால வேளையில கர்த்தர் உன் பிரகாசமான உன் வாழ்க்கையை ஒளியாக மாற்றுவதற்காக உனக்கு ஒரு நல்ல அழகான வெகுமதியை கர்த்தர் கொடுக்கும்படியாக. ஆமென், அல்லேலூயா. உன்னை இந்த விசுவாசத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை நீ நிறைவேற்றும்படியாக உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். உன்னுடைய புலம்பலை கர்த்தர் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, கையை உயர்த்தி அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய தாயார் மரித்து விட்டுருக்காங்க. அன்னைக்கு அவங்க சாட்டர்டே மறிச்சிட்டாங்க. சண்டே தான் அடக்க ஆராதனை. நான் ஆலயத்தெல்லாம் மூடல, நல்ல கவனிங்க. ஆலயத்தை திறந்து ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடக்க ஆராதனை நடந்தது. அதனால துக்கத்தோட உட்காந்துட முடியுமா? துக்கம் ஒரு பக்கம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுடைய திருச்சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ண எங்களுடைய மிஸ்ஸஸ், அவங்க நல்ல பாஸ்டரமா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. எல்லாவற்றையும் பாடுகிறதுல இருந்து, அதை சுத்தம் பண்றதுல இருந்து, ஊழியக்கார வரவுகளை கவனிக்கிறதுல இருந்து, என்ன ஒரு டேலண்டான ஒரு ஸ்திரியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று நான் நினைச்சே பார்க்கல எங்க வாழ்க்கையில. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஊழியம் வளர்ந்ததற்கு முழு காரணம் இன்றைக்கும் அங்க வந்த ஊழியக்காரர்கள் சொன்னார்கள், இது என்னையா, இது கன்வென்ஷனா இல்லை இது அடக்க ஆராதனையா என்று அப்படி கேட்டு விட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு ஆசீர்வாதமான பெயர்களை அவங்க எடுத்து விட்டு போனாங்க. அதனால அவங்க சாவில நாங்க எழுந்து சாட்சி சொல்லுவோம், நம்ம பிரகாச விண்ணொளியே, பிதாவின் சந்ததியே, அழகான ஒரு வெகுமதியை நம் ஆண்டவர் அருட்பணி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால துக்கத்தோட ஊழியத்தை விட முடியாது. நீங்க துக்கத்தோட வந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையோட கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு அழகான வெகுமதியை நான் வைத்திருக்கிறேன், நான் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இந்த பாடுகளும் இந்த உபத்திரமும் இந்த உலகத்துல இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை கண்டு பாதியில நின்றுவிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம், கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை. யோனா கீழ்ப்படியாத நிலையில அவன் தன்னுடைய சொந்த பணத்துல அவன் டிக்கெட் எடுத்து தரிசிக்க போயிட்டான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், டே அழிந்து போகிற மகா நினைவோ அந்த பட்டணத்துல அழிவையா, அங்க போய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் கீழ்ப்படியில. ஏன் இன்னைக்கு ஒருவேளை நமக்கு வசதியற்ற ஒரு நிலையா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், புலம்பலா இருக்கலாம். நான் சிறு வயதிலிருந்தே என்னுடைய திருச்சபை என்னுடைய தகப்பனார் நடத்தினால் நான் பாஸ்டரா வந்துடணும் அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது, ஒரு நாளும் இல்லை. ஏன்னாக்கா அவர் அழுகிற அழுகை, அவர் அழுகிற பாடு, அவரு எல்லாம் நின்று ரொம்ப பொறுமையா சுமந்துட்டு அவரு இந்த ஊழியத்தை முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு. அப்போதான் எங்களுக்கு தெரியுது, அவர் மறிச்சிட்ட பிறகு 86ல் எங்கள் டேடி மறிச்சிட்டாரு. இப்போ ஊழியத்தை எடுக்கணும். வேற பிரதருங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, ஐயோ நாங்கள் ஊழியத்தை மாத்திரம் எடுக்க மாட்டோம், நாங்கள் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு நடத்தி. ஏன்னா ஊனும் போதே உபத்திரம் கூடவே வருது. நல்லா கவனிக்க, ஊழியம் என்பதே ஒரு உபத்திரம் கூட வரும், தாங்கணும். அதுக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார் நமக்கு. ஏன்னா பாதியில விட்டு ஓட முடியாது. யோனா அப்படிதான் நினைச்சான், வேண்டவே வேண்டாம், இந்த ஊழியம் வேண்டாம். ஏன்னா நான் என் சொந்த பணத்துல
நான் இங்க அடித்தட்டில் தூங்குறேன், என்ன எழுப்புறானுங்களே நினைச்சிருக்கலாம். நீ யாருப்பா? நீ யாரு? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன். அவன் சொல்றான், ஐயோ என்னாலதான் இப்படிப்பட்ட ஒரு, நான் செத்து போறேன், என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க அப்படின்னு நினைச்சான். சாதாரண ஆமணக்கு செடி, அதுக்காக அவன் சொல்றான் நான் செத்துட்டா. அது ஒரு நிழல் போயிடுச்சு, ஆண்டவர் எடுத்துட்டாரு. ஒரு பூச்சியை விட்டு அதை அரிச்சு போட்டாரு. நல்ல கவனி. அதுக்கே அவன் சொல்றான் நான் செத்து போனான், நல்ல அழிக்கிறேன்னு சொன்னாரு நினிவேவை. நம்முடைய ஆண்டவர் அழிக்கிறவர் அல்லவே அல்ல. ஆமென், அல்லேலூயா. அழிவிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிற ஒரு தேவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலதான் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் பிதாவின் சன்னதியா இருக்கிறோம். ஆகையினால ஊழிய பாதையிலா இருக்கட்டும், விசுவாச பாதையிலா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கர்த்தர் ஒரு நாளும் உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் அவர் மாற்றுவார். பாடுற பாடல்கள் எல்லாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மாற்ற வல்லவர். எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிற ஒரு தேவன். ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். சிறையிருப்பை மாற்றுகிறது. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. சிறையிருப்புன்னு எடுத்த உடனே சங்கீதம் 105 ஞாபகம் வந்துடும் நமக்கு. 18வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 105:18. யோசேப்பு ஐயா, அவன் முன் அனுப்பப்பட்டவன். தன்னுடைய குடும்பத்தை போஷிக்கத்தக்கதாக அவனை மந்திரியாக நல்ல ஒரு போஸ்ட்ல கர்த்தர் கொண்டு வருவதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட துன்பம், எப்படிப்பட்ட வேதனை, எவ்வளவு கஷ்டம் எல்லாம் பட்டிருக்கலாம். 105வது சங்கீதம் 18 வாசிக்கலாம். அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். ஆமா, அவனுடைய பிராணன் இரும்பில அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிமித்தம், அவர் சொன்ன நாட்கள் வரையிலும் வசனம் அவங்களை என்ன செய்தது? ஐயா, நல்ல கவனிச்சுங்க. தேவன் நம்மை புடமிட்டு பொன்னாய் விளங்கத்தக்கதாக ஒரு நாள் வரும். அதுவரையில நம்ம பொறுமையாய் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஏன்னா சுத்த பொன்னாய் மாறுவதற்காக தான் தேவன் நம்மை புடமிடுகிறார். அப்போ சுவந்து போறோம் நம்ம இல்லையா? சிறை இருப்பு அவனுடைய வாழ்க்கை பார்க்கிறோம். ஐயா, எப்படியெல்லாம் சொந்த சகோதரங்க என்ன பண்ணாங்க? சொப்பனகாரன் வரான் பாரு, நல்ல கவனிங்க, இன்னைக்கு எப்படியாக இவனை கொலை செய்து விட வேண்டும் என்று தங்களுடைய உள்ளத்துல அவங்க யோசித்தாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 16வது வசனம் கூட வாசிங்க. 105:16. வாசிங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பி யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டவன். நல்லா கவனிங்க, அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஓ சிறையிருப்ப, என்னுடைய சிறையிருப்ப எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறவர். முன்னதாக உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினாலதான் உன்னை புடமிடுகிறார். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நீ ஒப்புவிக்க வேண்டும். சகோதரங்க பார்த்தாங்க, கூட இருக்க, இவனை ஒண்ணும் பண்ணாதீங்க, கொலை செய்ய வேண்டாம், இவனை தூக்கி குழியில போட்டுடலாம். பல வர்ணாங்கி எடுத்துன்னு போய் தகப்பன்கிட்ட கொடுத்தாங்க. அவன் பட்டான் பாரு துக்கம், ஐயோ என்னுடைய மகன் போய்விட்டானே என்று அவன் நினைச்சு அந்த அங்கே ரத்தமும் அதுல எல்லாத்தையும் போட்டு கொண்டு போய் கொடுத்துருங்க. உங்க தாப்பா, நீங்க வாங்கி கொடுத்த உங்க மகனுக்கு. அவனா உண்மையா நம்பிட்டு அவன் புலம்பி இருக்கலாம், அழுது இருக்கலாம். அதே அப்பா, நல்லா கவனிங்க, ஒரு நாளில தன் மகனை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டிருப்பான். ஆமென், அல்லேலூயா. தேசத்துல பஞ்சம், நல்ல கவனிங்க பிரதர்ஸ், நல்லா போனாங்க. எல்லாம் தானியம் கொள்ளும்படியாக போகும் பொழுது அவனுடைய துக்கம் அவனால தாங்க முடியல. அப்பவே அவன் ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். திருட்டு பயல்கள் என்னுடைய சகோதரன்மார்கள் வந்திருக்கிறார்கள் என்று ஒருவேளை அவர்களை நிராகரிச்சிருக்கலாம். எந்த தேசத்துக்கு நீங்க வந்தீங்க, வேவு பார்க்க வருவீங்களா கேட்டவங்கள சில காரியங்களை அவன் விசாரிக்கிறான். நல்ல கவனிங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்க நிஜஸ்தர்கள். நிஜஸ்தர்கள் என்ன? இதா ஒரு சகோதரன் இருந்தானே, அவனை குழியில தூக்கி போட்டோம், அதை போட்டோம், எல்லாம் நல்லா கவனிச்சிங்க. போத்திபாருடைய இடத்துல விற்று போட்டாங்க. அவன் அங்க விற்கப்பட்டான் சிறையாக. ஆனா அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பெரிய சோதனை நடந்தது.
போத்திபாரின் மனைவி அவன் மேல கண்ணை வைத்தபடினால தன் வஸ்திரத்தை கூட அவன் விட்டு அவன் விலகி ஓடினான். ஆனாலும் அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவனுடைய கால்கள் பிரியமான இந்த சங்கிலிகளினால விலங்குகளினால அடைப்பட்டு நான் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இந்த இடத்துல இருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகினாலே இங்கு வேதத்துல வாசிக்கிற ஆதியாகமம் 37 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:18 புக் ஆஃப் ஜெனசிஸ் வாசிக்கலாம். 37 அவன் தூரத்துல வரும்போது அதற்கு முன்பதாக நல்ல கவனிங்க, என்னது கொலை செய்யும்படி. ஆனா அவனே இவர்களை ஆசீர்வதிக்கிறான் கடைசியில். எல்லாம் என்ன நீங்க வணங்குங்க, இதுதான் சொன்னா அப்பா கிட்ட எல்லாம் வணங்க போறீங்க. இவர் பெரிய இவரை நாங்க போயிட்டு வணங்குவோமா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். கடைசியா வணங்குனாங்களா இல்லையா? போயிட்டு யோசேப்பு இடத்துல போய் தானியம் கொள்ள வந்தோம். அங்க என்னெல்லாம் சம்பவம் நடந்தது எல்லாருக்கும் தெரியும், நேரம் இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. அதனால இந்த யோசேப்பினுடைய இந்த சரித்திரத்தை நாம் வாசிக்கப்படும் பொழுது ஐயா சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கிற நம்முடைய தேவன். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனத்துல கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும், சிறைப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கும் வாசிக்கலாம். ஏசாயா 61:1 பிரியமான நம்மை எதற்காய் கர்த்தர் இந்த உலகத்துல தேவனுடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார்? ஆண்டவர் அவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லும்படியாக வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை, நல்ல கவனிங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்துதலையும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆமென் துதியின் உடையும் அவர் என்னை அனுப்பினார். தீர்க்கதரிசி இதை சொல்லும் பொழுது ஐயா இன்றைக்கு இந்த சிறைப்பட்ட இந்த நல்லா கவனிங்க, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சாட்சியா நிக்குதுயா நம்முடைய வாழ்க்கையில. ஏன் என்று சொன்னால் அவன் முதலில் அப்படி நினைத்திருக்கலாம், ஆனாலும் அவன் பாவம் செய்யாதபடிக்கு அவன் ஓடினான். ஆகையினால்தான் அவன் மேல வீணான பழியை சுமத்தினாலோ சிறைச்சாலையுடைய கண்களில அவனுக்கு தயவு கிடைத்தது. அதோடு கூட அவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் விற்கப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு கடைசியாய் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 41 அதிகாரம் 40 வசனத்துல அவன் அரண்மனைக்கே ஒரு ஃபுட் மினிஸ்டராய், அதிகாரியாய், மந்திரியாய் மாறினான். வாசிங்க ஆதியாகமம். யோசேப்பை நோக்கி இந்த பாருங்கயா, எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி முத்திரை மோதிரத்தையும் அவனுக்கு தரிப்பித்து எல்லாவற்றையும் அவனுக்கு உடுத்தி சகலத்தையும் கொடுத்தான். ஐயா நல்ல கவனிங்க, முதல்ல என்ன பண்ணா, அரண்மனைக்கே நீத்தான அதிகாரி. யாருன்னா யோசித்திருப்பாங்களா? ஐயா நம்முடைய வாழ்க்கை அப்படி யோசித்திருப்போமா? யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உங்க குடும்பத்துல சிறையிருப்பு இருக்கலாம், நீ வேலை செய்கிற இடத்துல சிறையிருப்பு இருக்கலாம், சொசைட்டில சிறையிருப்பு இருக்கலாம். ஆனால் தேவன், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கால்களை வெலுங்கு போட்டு நல்ல அவனை ஒடுக்கி இருக்கலாம்,
அவனை வேதனைப்படுத்திருக்கலாம், துன்பப்படுத்திருக்கலாம். சகோதரர்கள் தூக்கி குழியில போட்டானுங்களே, எவ்வளவு மோசமானவங்கள் என்று நம்ம நினைக்கலாம். அந்த சகோதரர்களை கூட அவன் ஆசீர்வாதமாய் வழி நடத்தினான். உங்க தகப்பனாருக்கு போய் சொல்லுங்கய்யா, நான் தாயா யோசேப்பு, நான் தாயா யோசேப்பு, என்னுடைய சகோதரன் இருக்கிறானா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே எல்லாவற்றையும் பார்த்து ஒருவருக்கொரு கட்டி அழுதார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே தன் தகப்பனோ அவன் எவ்வளோ அழுதிருப்பான். அந்த பலவர்ண அங்கியை பார்த்து அவன் அழுத நாட்கள் உண்டு. கடைசியில யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் தான் அந்த தேசத்துக்கு பெரியவனா இருக்கிறான், ஃபுட் மினிஸ்டரா இருக்கிறான், எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருக்கிறான். உங்களை வரவழைக்கிறார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு எவ்வளோ வேதனையான ஒரு குடும்பத்துல பிறந்த அந்த பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு என்ன ராஜ மரியாதை கொடுத்து எகிப்துக்கு போனவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்கள். நல்ல கவனிங்க, இந்த ஜனங்கள் தான் கடைசியில ஆகாரத்துக்காக கடந்து போனவர்கள், கொழுமையை பார்த்து செழுமையை பார்த்து நின்று போனவர்கள். பிற்பாடுதான் அவர்களுக்கு இந்த உபத்திரம் தொடங்கினது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பார்வோன் அவங்களை உபத்திரப்படுத்துகிறது. அவைகளை மீட்டெடுக்கும்படியாக மோசேயை கர்த்தர் அனுப்பி தேவன் இப்படியாக செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகையினால நம்முடைய சகல காரியங்களையும் தேவன் மாற்றுகிறவராயிருக்கிறார். ஏன்னா எத்தனை விதமான காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை. ஐயா, நம்முடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். யாக்கோப்பு ஆதியாகமம் புத்தகத்துல 32ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்துல அவனை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். இரவெல்லாம் கர்த்தரிடத்தில் அவன் ஜெபிக்கிறான். பொழுது விடுகிறது போகட்டும் என்று தூதன் சொல்லும் பொழுது, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில தேவன் உன்னை சாபத்துக்காக அழைக்கவில்லை, உன்னை துக்கத்துக்காக அழைக்கவில்லை, சிறையிருப்புக்காக உன்னை கர்த்தர் அழைக்கவில்லை. சாபத்தை மாற்றுகிறவர், உன் துக்கத்தை மாற்றுகிறவர், உன் துயரத்தை மாற்றுகிறவர், உன் கசப்பை மாற்றுகிறவர். இந்த கால வேளையில பிரியமான தேவனுடைய பிள்ளையில உன்னை ஒருவரை சபிக்க முடியாது. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி வார்த்தை சாபத்தை மாற்றுகிறவர். பாலாக், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மோவாப்புக்கு ராஜா. நல்ல கவனிங்க, எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று அவன் திட்டம் போடுறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பிள்ளையாமை அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உபாகமம் 23:4-5 பிரியமான வாசிக்கலாம். தேவ சமூகத்துல அங்கே அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிறது என்பதை பார்ப்போம். பிரியமான தேவனுடைய வாசிக்கலாம். 4 நான் வாசிக்கிறேன். இங்க என்ன பார்க்கிறோம்? நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற வழியில அவர்கள் அப்பத்தை தேடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தம் இங்க உங்களை சபிக்கும்படியாக நான் அந்த இடத்துல இந்த பிள்ளையாமுக்கு ஆண்டவர் கட்டளையிடுறாரு, கூலி வாங்கிட்டு சபிக்கும்படியாக கடந்து போற ஒரு சூழ்நிலை. ஆனா தேவன் நம்ம அதற்காக அழைக்கல, ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்துக்காக தான் அழைத்திருக்கிறார் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால 5வது வசனத்துல வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர், நல்ல கவனிங்க, உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உமக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. சபிக்கிறதற்கு யாருக்கும் கிடையாது. ரொம்ப பேர் இன்னைக்கு ஐயோ அவங்க சபிச்சிடுவாங்களா, ஐயோ அவங்க இதை செய்துடுவாங்களா, அவங்க மந்திரம் பண்ணிடுவாங்களா, ஒன்னும் நம்மள நெருங்காது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. எவ்வளோ உபத்திரப்பட்டு தான் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சும்மா ஆத்துமாக்களை கொடுக்க மாட்டார். உபத்திரவத்தின் குகையிலிருந்து ஒவ்வொருவரும் வந்து சாட்சி சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது நம்ம பார்க்கிறோம். என்னாகும் புத்தகத்துல நம்ம வாசிக்கிற 22வது அதிகாரத்துல 6, 12, 13 எல்லாம் வாசித்து பாருங்க. சபிக்க வேண்டும் என்று பாலாக்கு நினைத்தான். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஆண்டவர் சொல்றார் பிள்ளையாமுக்கு, டேய், நீ அவர்களோடு போக வேண்டாம், என்னுடைய ஜனங்களை நீ சபிக்க வேண்டாம்,
என்னாகமோ 23வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அங்கே ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கவனிங்க. 1வது வசனத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேலை 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தருக்கு பிரியமாமா. நல்ல கவனிங்க. ஆகையினால 23வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தான் இந்த உலகத்துல அழைத்திருக்கிறோம். சாபத்துக்கோ துக்கத்துக்கோ துயரத்துக்கோ சிறையிருப்புக்கோ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஏன்னா அதுக்கு நாங்கெல்லாம் சாட்சியா நிக்கிறோம். முதல்ல துக்கம், புலம்பல், 3வது சிறையிருப்பு, கர்த்தர் கடைசியா பார்க்கிற சாபம். எந்த சாபமும் நம்ம அணுகாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஏன்னா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனத்துல, உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமோ நான் வாய்க்காதபடி செய்வேன். வாசிக்கலாமே அந்த வசனத்தை. ஏசாயா 54:17 வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். பிரியமான, இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்று கர்த்தர் சொல்றார். அதனால உனக்கு எதிராக ஆயுதம் எதெல்லாம் எழும்பும், சாபம், சிறையிருப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உன்னையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தேவ சமூகத்துல இன்றைக்கு நீ நானும் ஐயா கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிறோம். நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உண்மையாய் நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கண்ணீரை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகார் தன் வாழ்க்கையை நினைத்திருக்கலாம். நகோமி தன் வாழ்க்கையை, என்னை பார்க்க யாரும் இல்லை, சகாயம் செய்ய யாரும் இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஐயா, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய துயரத்தை, நம்முடைய சிறையிருப்பை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறையிருப்பில் அடிபட்டு, சிலங்குகளினால, விலங்குகளினால கட்டப்பட்டு, சங்கிலினால பிசாசு நம்மை கட்டி, நம்மை இன்றைக்கு ஒரு அதிகாரியாய் ராஜாக்களுமாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அவர் நம்மை ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை என்று சொன்ன வார்த்தை அது பொய்யாய் மாறிவிடாதபடிக்கு நம்முடைய துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மை தேவன் ஆசீர்வாதமாக நடத்துவார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் அனுப்புகிறார். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனைக்குள்ள அடிமை இந்த இடத்துல கடந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், பிள்ளைகளோடு இடைப்படவும், ஆண்டவரே இவர்கள் துதிக்கிற துதி உண்மையாய் பரலோகத்துல தூதர்கள் ஆண்டவரை போற்றி கொண்டு இருக்கிறதை போல காணப்படுகிறது. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பலப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா கண்ணீரையும் நீர் மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த உலகத்துல நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு கடந்து விடாதபடிக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழும்படியாக நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. யோசேப்பினுடைய வாழ்க்கையை மாற்றி அவனுடைய சிறையிருப்பை மாற்றினது போல எத்தனை மக்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம். அவர்களை மாற்றி சமாதானத்தோடு நீர் அனுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. வார்த்தையில நிலைத்திருக்கட்டும், தேவனுடைய வார்த்தை புடமிடட்டும் ஆண்டவரே. வசனம் புடமிடுகிற நாட்கள் வரையிலும் அவர் பட்ட பாடுகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. தர்மையான சபை நடத்துகிற தாசருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வந்திருக்கிற தனிப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை சுற்றில அக்கினி வேலி போடுங்க. அவருடைய பிரச்சனை, அவருடைய வேதனை எல்லாவற்றையும் ஆண்டவரை மாற்றுங்க ஆவியானவரே. நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். சகலத்தையும் ஆசீர்வாதத்தினால் நிறைத்துக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும்
இப்பொழுதும் எப்பொழுதும் சகல நாட்களிலும் கூடி வந்த யாவரோடும் என்றும் என்றும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக.